ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ அபிஷேகியும் தூய ஆவியே ஆனல் மூட்டும் தூய ஆவி எல்லாரும் சேர்ந்து அபிஷேகியும் தூய ஆவியே ஆனல் மூட்டும் தூய ஆவியே ரகந்தனனனஷே தூய ஆவியே அந்த தூய ஆவியானவரை தூய ஆவியே தூய ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய எல்லாரும் ஆவியே ஆவியே ரகந்தன சத்தோதரபோ ரகந்தன நலரபோ ஆவியே தூய ஆவியே ஓரமா சத்தோதரன ஆவியே தூய ஊற்றிடுமே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே தூய ஆவியை சேர்ந்து ஊற்றிடுமே அந்த தூய ஆவியை எங்கள் மத்தியிலே ரதன தரவோ மீண்டும் ஒரு முறையாய் ஊற்றிடுமே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே தூய எல்லாரும் சேர்ந்து ஊற்றிடுமே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே தூய ஆவியே ஆவியே
வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய. மீண்டும் ஒரு முறையாய் வழிகாட்டும், வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. அபிஷேகியும் அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. ஆவியே ரந்தனரலரதரவோ, ஆவியே ஆவியே, தூய ஆவியே, ஆவியே ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ரதரனசந்தரலரவோ. அந்த தூய ஆவியானவர், அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்மத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்க எத்தனை பேர் அதை உணர்ந்தவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு நல்ல வழியை காட்டுகிற தெய்வம் நீர்தானே, எங்களை செவ்வையான வழியில் நடத்துகிறவர் நீர்தானே. ஓமரகந்தரலரபோ. ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி மாத்திரம் தான் ஆண்டவரே எங்களை சரியான பாதையில் நடத்த முடியும், தேவனுக்கு பிரியமான பாதையில் நடத்த முடியும். தேவனுக்கு ஆண்டவரே ரதுரியந்தடல ஆண்டவரே சரியான பாதையில் நாங்கள் போக வேண்டும் என்றால் அந்த தூய ஆவி எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சரியான பாதையில் போக முடியும். எங்களுக்கு நல்ல வழியை நீர் காட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே வழிகாட்டும் ஆண்டவரே, நான் எந்த பாதையில் போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். ஆண்டவரே உம்முடைய தூய ஆவி எங்களை நடத்தட்டும். ஓரந்தரலரகரபோ ரெந்தெனனானசந்தகலரபோ. ஓ தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. உம்முடைய பிரசன்னம் ஒன்னே என்னை சரியான பாதையில் நடத்த முடியும் ஆண்டவரே, வேற எதுவும் அல்ல. உம் பிரசன்னம் மாத்திரம்தான் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் மாத்திரம்தான் எங்களை நீதியின் பாதையில் நடத்த முடியும், நீதியின் பாதையில் நடத்த முடியும். அது எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில், இந்த ஆராதனை வேளையிலே அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பிரசன்னத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். மரதரனகலரவோ. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி
கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி
உமக்கே நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, என்னை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து என்னை செட் அபார்ட், என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய், ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழும்படியாய், அந்த தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழும்படியாய் நீர் பிரித்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். தேவாவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆண்டவருடைய சன்னிதானம் என்பது அது மகிழ்ச்சியின் நாள். ஆமென். அநேக நேரத்தில் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஏதோ கண்ணீரை மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை. என்னுடைய எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்க தெரியல, ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். எவ்வளவு அழுகை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவருடைய சன்னிதானத்தில் வந்து கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அது பிரச்சனை தான், கண்ணில இருந்து தண்ணி வரும். ஆனால் இருதயத்திலே மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார். ஆமென். இருதயத்திலே சமாதானத்தை தருகிற தெய்வம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி சந்தோஷமாய் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி தெரிந்த பாடல் எல்லாரும் என்னோடு இணைந்து பாடும்படி கேட்டோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவான் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவான் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா, பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெய்
போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை சோதனை வந்தாலும் அது என்னை புடமிட மட்டும்தான். ஆமென். என்னை ஒரு நாளும் அது என்ன பண்ணாது, உருக்கி சாம்பலாக்கிடாது. என்னை மீண்டும் எழும்ப செய்து அவருடைய சன்னிதானத்தில் என்னை பொன்னாக மாற்றும். ஆமென், ஆமென். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்தது நோக்கம் அது ஒன்றுதான். ஆமென். நம்மை பொன்னாக மாற்றி அழகு பார்ப்பதற்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கும் அந்த ஆண்டவர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து ஒரு சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னால் சொல்ல முடியும், அந்த தேவன் என்னை புடமிடவில்லை என்றால் நான் என்னைக்கோ சாம்பலாயிருப்பேன். ஆமென். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் சரியான பாதையில் பொன்னாக மாற்றி நடத்தி வருகிறார். தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் நாம் பாடப்போகிறோம். சிங்கக்கெபியில் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். எல்லாரும் சந்தோஷமாக இணைந்து பாடுவோம். அல்லேலூயா. சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியின் நடுவே பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்
தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லுவோம். எதிரிகள் எதிரிகள் வந்தாலும் நம்மை காக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க சந்தோஷத்தோடு அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதிக்க வந்திருக்கிறோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை கரங்களிலே
உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி? இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆராதனையை விட்டு விடுகிறார்கள். அவருடைய ஆலயத்தில் தான் அவருடைய மகிமை இருக்கிறது. தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த கால நேரத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் பாத்திரராய் இருக்கிறவர், நீ சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் எல்லாரும் கண்களை மூடி உம்மை புகழ்ந்து, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எத்தனை பேர் கண்களை மூடி பயபக்தியோடு ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே. பலவீன நேரங்கள் சத்தத்தை உயர்த்தி கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்கள் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா,
உமக்கே ஆராதனை. எங்களுக்கு சமீபமாயிருக்கிற எங்கள் அருகாமையிலே விசாரிக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். நீ எவ்வளவு நல்லவர். உமக்கே ஆராதனைக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவர். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம் அப்பா, எங்களை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறவர். எஸ், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்த தேவனாயிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. வரது கரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி சொல்லுவோம். நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். நீர் எங்களை கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். எங்களை கைவிடாத தேவன். எங்களை விட்டு விலகாத ஆண்டவர் நீ. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் நாங்கள் உம்மை நம்புவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நம்புவோம். நீர் எங்கள் நம்பிக்கைக்குரிய தேவனாய் இருக்கிறீர். ரேகாமாலா ஷேகாலாதாரபா, ரேகாமாலா ஷேகாலாதாரபா. எத்தனை பேர் இந்த நல்ல பிரசன்னத்தை இந்த காலவேளையிலே உணர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க முடிகிறது? ரேகாமாலா ஷேகாபாபா. உம்மை போல தெய்வம் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எத்தனை பேர் அறிக்கை பண்ணுகிறீர்கள்? இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பல தருவேன். பலவீன நேரம்
போகும் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே உம்மை போல புரிந்து கொள்ள உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறவரே எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாயிருக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம் கைகளை கூப்பினவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே சொல்லுவோம் நீர் எங்களுக்கு போதுமானவர் நீர் எங்களுக்கு போதுமானவர் நீர் எங்களுக்கு போதுமானவர் நீர் எங்களுக்கு போதுமான தெய்வம் ஆண்டவரே நன்றி இயேசுவே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே
பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவானின் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கர்த்தாவே, நீர் பலனுள்ளவனுக்காகிலோ பலனற்றவனுக்காகிலோ உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் மகத்துவம் உள்ள தேவன், உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் பெரியவர் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி, வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் பெரியவர், நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். உடைய நாமத்திற்கு இணையான நாமம் இந்த பூமியிலே ஒருவதும் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையே நாங்கள் தொழுது கொள்வோம். அப்பா பெரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ள தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல் ஷடாய், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே அமைதியாக நின்று சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலவேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆலயத்திலே பெரியவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அற்பமானவர்கள், ஆனாலும் எங்கள் துதிகளிலே நீர் பிரியப்பட்டிருக்கிறீர். எங்கள் ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். எங்கள் நாவிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் அங்கீகரிக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார் என்கிற வார்த்தையின்படியே தம்முடைய ஜனங்களுடைய அங்கலாய்ப்புகள், தேவைகள், அது எல்லாவற்றையும் இந்த ஆராதனை முடிவிலே நீ சந்திக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காய் நன்றி.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிற உம்முடைய நல்ல பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பயபக்தியோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யார் உட்காரும்? கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் நம்மை அவர் விடுதலையாய் ஆராதிக்கும்படி கிருபை செய்தார். இப்பொழுதும் நாம் ஆராதனைக்கு நடுவிலே நாம் ஜெபிக்கின்ற வேளை நம்மெல்லாம் கண்களை மூடி நம்முடைய தேசத்தில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்காய், குழந்தைகளுக்காய், பெரியவர்களுக்காய் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே அநேக வியாதிகள் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் பலவீனமாகி கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் அநேக பேர் பலவீனமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலத்தை தரணும். ஆமென். நல்ல சுகத்தை தரணும். நம்முடைய தேசத்தில் ஒரு நல்ல பாதுகாப்பு வர வேண்டும். ஆமென். நம்முடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அங்கங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அநேக கொலைகள், அநேக திருட்டு, அநேக நம்முடைய தேசத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம் தேசத்தை நல்ல ஒரு வல்லமை உள்ள, நல்ல ஒரு வல்லரசான ஒரு மாநிலமாய், நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள மாநிலமாய் மாற்ற வேண்டும். ஒழுக்கமுள்ள ஒரு தேசமாய் மாற்ற வேண்டும். எல்லாரும் நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் பலவீனமாகி கொண்டிருக்கிறார்கள். அநேக பெரியவர்கள், அநேக மரணங்கள் எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என் தேவன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீர் நல்ல பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் உங்களுடைய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை யாரெல்லாம் இந்த நாளிலும் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, சபைக்கு வர முடியாமல் ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாரோ அவர்களை நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அதே போல் என் தேசத்தில் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் கொலைகள் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகள் ஆண்டவரே, பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கணும் ஆண்டவரே. இது ஒரு பரிசுத்தமுள்ள மாநிலமாய், பரிசுத்தமுள்ள தேசமாய், தேவனை ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு தேசமாய், அந்த பரிசுத்தமுள்ள தேவனை அறிந்து கொள்கிற தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யட்டும், எங்கள் மாநிலத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது நம்முடைய சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம். இன்று மாலை 5:30 மணிக்கு வாலிபர் மற்றும் டீன் அவர்களுக்கான கூடுகை நடைபெறும். வாலிபர் டீன் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியாய் 5:30 மணிக்கு நீங்கள் இந்த கூடுகையில் நீங்கள் சேரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை வாலிப ஆராதனையை தொடர்ந்து 7 மணி முதல் 8-10 மணி வரை நம்முடைய துதியின் ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய் தோறும் நாம் விசுவாச குடும்பமாய் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்து வருகிறோம். இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நம் குடும்பமாக இணைந்து ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய சபையிலும் தேசத்திலும் பெரிய மாற்றத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம் ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது. அவர் வருகிற நாட்டில் பெரிய மாற்றத்தை தருவார் என்று நம்புகிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை அந்த 1 மணி நேரம் வசன ஜெபம் நடைபெறுகிறது. வெறும் ஜெபம் மாத்திரம். அநேகர் கலந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இன்னும் கலந்து கொண்டு அந்த ஜெபத்திலே நீங்கள் அநேக காரியங்களுக்காய் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நம்முடைய சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. ஆதி சபைக்கு திரும்பவும் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அந்த புத்தகத்தை வசனமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு வசனமாய் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் அதில் சேர்ந்து அதை தியானித்து இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் சேர்ந்து தியானித்து ஜெபித்து இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய எழுப்புதலை வித்திட தேவன் கிருபை செய்வாராக.
அனுதினமும் காலை 5:15 மணி முதல் 6 மணி வரை அதிகாலை ஜெபம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 10:30 மணி முதல் 12 மணி வரை எழுப்புதலின் ஜெபமும் நடைபெறுகிறது. உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் அந்த 2 ஜெபத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவாராக. அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வருடத்திலிருந்து நம்மளுடைய அந்த காணிக்க கவரில் ஒரு புதிய ஒரு இது இருக்கும், பில்டிங் ஃபண்ட். அதை நீங்கள் தருவீர்களானால் ஜஸ்ட் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்து அதை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த நல்ல சமாரியனுக்கு எடுக்கப்படுகிறது அந்த நீங்கள் அந்த பிங்க் கலர் கவரில் இந்த நல்ல சமாரியன் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் ஸ்தோத்திர காணிக்கைகள் போட வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் அந்த பிங்க் கவரில் போட்டு இந்த நல்ல சமாரியன் காணிக்கையில் நீங்கள் போடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த சபைக்கு நான் இன்றுதான் முதலாவது வந்திருக்கிறேன் என்று நீங்கள் யாராவது சொல்வீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சரி, இல்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கரங்களிலே நம்முடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். இது தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று படைக்கின்ற வேலை. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை அழைத்து வந்ததற்காய், உம்முடைய பிரசன்னம் எங்களை இதுவரை நடத்தி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உமக்கென்று நாங்கள் படைக்கின்ற இந்த ராஜ்யத்திற்கென்று படைக்கின்ற இந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்து பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதற்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீர் பாத்திரவான்களாய் மாற்றும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வானாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு.
ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். எழும்பி நின்று இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். இயேசு என்கிற நல்ல மேய்ப்பனுடைய வாசலிலே பிரவேசித்து உள்ளும் புறம்பும் மேய்ச்சல்களை காண்கிற ஆடுகளாய் இருக்கிறோம். நீர் எங்கள் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறீர். இந்த காலையிலும் உம்மை ஆராதிக்க உதவி செய்தி நல்ல பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணுகிறோம், நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடைய தேவன். இந்த காலையிலே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கடுமையான மழை, அந்த மழையின் நடுவிலும் நீங்கள் வந்திருப்பது சந்தோஷமான ஒரு காரியம். பொதுவாக மனிதன் மழைக்கு பயப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருக்காவது தெரியுமா? மழைக்கு ஒரு மனிதன் பயப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று, தேவன் மனிதனை மண்ணிலே உண்டாக்கினார். தேவன் மனிதனை, பின்னாடி கேட்கலையாமே, மேலே கேட்குதா? இப்ப தேவன் மனிதனை மண்ணிலே உண்டாக்கினாராம். நம்ம சரீரம் என்னன்னா மண்ணிலே உருவாக்கப்பட்டது. அதனால நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த மண்ணினுடைய சுபாவம் என்ன சொல்லுகிறதுனா,
சீக்கிரம் ஒதுங்கி போயிரு, இல்லைன்னா கரைஞ்சு போயிடுவேன். இல்லை என்றால் கரைஞ்சு போயிடுவேன். 2025ஆம் ஆண்டு இன்னொரு டாபிக்கும் இருக்கிறது. ஏன் மலைக்குள்ளே வருவதில்லை? மேக்கப் கலைஞ்சு போயிடும். அப்படியும் இருக்கு. ஆமாம், மண்ணினுடைய சுவாபம் கரைந்து போகுங்கிற உள் உணர்வு. ஆகையால் தான் நம்ம மழை பெய்யும் பொழுது ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஆமாம், அந்த மழை பெய்யும் பொழுது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஏன் அப்படின்னா நம்ம உண்மையான முகம் வெளிப்பட்டுரும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த காலையில் ஒரு நல்ல ஆராதனையை ஆராதிக்க உதவி செய்தார் கர்த்தர். பாஸ்டர் மேத்யூவுக்கு சற்று உடல்நிலை சரியில்லை. ஆயினும் அவர்கள் தேவ சமூகத்திலே நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்தியது மிகப்பெரிய சந்தோஷம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18 வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கண்களை மூடுவோம். The Lord wait that he may be gracious unto you. உனக்கு இறங்குவதற்காக ஒரு தேவன் காத்திருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் உம்முடைய நல்ல வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபையை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டு, இது புது வருஷத்தோடு கூட சேர்த்தால் இது 4வது வாரம். நாம் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணின அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய இதயத்தை ஆண்டவர் திருப்பி கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் தியானித்தோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு செய்பவைகள். இன்னொரு வார்த்தை, உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. இறங்கும்படி நான் உனக்கு காத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் பொழுது, அங்கே மிக அழகாக நான் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன் என்று சொல்லி சில தேவனின் சத்தங்கள் நம்முடைய காதில் கேட்கிறார். நான் உனக்கு இறங்கும்படி காத்திருப்பேன். ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஒருவர் இறங்குகிறார் அல்லது இறங்க போகிறார் என்பதனுடைய தேவனுடைய சத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இறங்கும்படி காத்திருக்கிற தேவனுடைய சத்தம் என்ன தெரியுமா? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன். இறங்கும்படி காத்திருக்கிற தேவனுடைய சத்தம் என்ன? இதோ நான் இருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். உனக்கு இந்த உலகத்திலே யார் உன் பட்சத்திலே இல்லாமல் போனாலும், இந்த உலகத்திலே யார் உனக்கு உதவி செய்யாமல் போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் அவன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். இன்னும் அழகாக நம்மை குறித்து, புறஜாதிகளான நம்மை குறித்து சொல்லுகிறது. ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 65 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை குறித்து 65:1 வாசிங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களால் தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்ன அழகான வார்த்தை! நம்மை குறித்து புறஜாதிகள், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்பே தேவன் புறஜாதிகளான நம்மை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இதோ இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. இறங்கும்படி ஆண்டவர் நமக்கு காத்திருக்கிறார் என்பதற்கு
இதற்கு மேல வார்த்தையே நமக்கு அவசியம் இல்லை. இறங்கும்படி தேவன் காத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் 2025 இனி வருகிற காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற நாட்களும் காலங்களும் தேவன் நமக்காக குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீத புத்தகம் 102வது சங்கீதம் 13, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும். இறங்குவதற்காகவே ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு இறங்குவதற்காகவே பல நேரங்களை குறித்து வைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள். அந்த ஏற்ற சமயம் வரும் பொழுது தேவன் அந்த மகா இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த விதத்திலும் திறக்க முடியாத கதவுகளை ஆண்டவர் இரக்கத்திலே திறக்கும்படி ஆண்டவர் செய்வார். காரணம் என்ன என்று சொன்னார், நம்மை நம்ப பண்ணின ஒரு வார்த்தை, உனக்கு நான் மனம் இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். ஒரு தலைப்பு போட்டுக் கொள்ளுங்கள், இரக்கத்தினால் நடக்கும் காரியம். சிலவற்றை பணத்தினால் சில காரியத்தை நடத்த முடியும் என்று உலகம் நம்புகிறது. செல்வத்தை கொண்டு சில காரியத்தை செய்யலாம், பல காரியத்தை நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய செயல்களை பணத்தை கொண்டோ செல்வத்தை கொண்டோ ஆண்டவர் செய்வதில்லை. கடந்த நாட்களில் லாஸ் ஏஞ்சல்ல ஒரு பெரிய தீ விபத்து, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழுகிற இடம் ஹாலிவுட். உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஜனவரி 5ஆம் தேதி என்று நினைக்கிறேன், பல கோடீஸ்வரர்கள் கூடி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விழாவை வைத்திருந்தார்கள். அந்த விழாவிலே 3 காரியத்தை ஓட்டு போட வைத்தார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறேன் அப்படின்னு போட்டவ முதலாவது வந்தது பெட் அனிமல். வீட்டில் இருக்கிற பூனை, நாய், இவைகளை அதிகமாய் நேசிக்கிறது. 2வது மனிதன். 3வது ஆப்ஷன் வந்து காட். அதில் 0 அப்படின்னு வந்துச்சு, 0. உடனே எல்லாரும் கைத்தட்டி ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நபர் கூட இல்லை என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமாய் குடித்தார்கள். அதற்கு அடுத்த மறுநாள் எது தங்களுக்கு நிலையான பெயர் கொடுத்தது என்று சொன்னார்களோ அதே லாஸ் ஏஞ்சலை ஒரு பெரிய அக்கினி இன்றைக்கு வரைக்கும் எரித்து வருகிறது. பணத்தினாலே அல்ல, ஆஸ்தியினாலே அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் இரக்கத்தினாலே மட்டும்தான் சில காரியம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை ரோமர்ல இருக்கிறது, அப்படித்தானே? ரோமர் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 27ஆம் வசனமா நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். 16ஆம் வசனம், 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற. இந்த காலையில் 2025ஆம் ஆண்டு நம்முடைய நம்பிக்கை ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கியே இருக்கட்டும். அல்லேலூயா. இதுவரை நம்ம நோக்கி இருக்கணுமா? இதுவரை ஆண்டவர் சமூகத்தை நோக்கி இருக்க வேண்டும். வாசிங்கள் பார்க்கலாம். 122வது 123வது சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் 2ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும்,
எங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த வார்த்தையில் இருந்து நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு விசை மேல இருக்கிற எல்லாம் சேர்த்து வாசிக்கலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் எங்கே இருக்கிறது? அவற்றை தான் இருக்கிறது. இரக்கம் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த இரக்கத்திற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆச்சரியமாய் இருக்கிறது. அந்த இரக்கத்தினுடைய காலம் என்ன தெரியுமா? 1000 தலைமுறை மனம் இறங்குற தேவன். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. ஒரு தலைமுறை என்பது சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 25 ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். 25 ஆண்டு இன்ட்டு 1000 போட்டுக்கினா ஒரு இடத்துல போய் நிற்கும். பைபிள் சொல்லுகிறது அதை காட்டிலும் தேவன் மன இரக்கம் உள்ளவர். இரக்கத்தினால் நடக்கிற காரியம் என்ன? முதலாவது நம்பர் 1, கர்த்தர் சொல்லுகிறார் பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வசனம் என்ன? ஏசாயா 30:18. இதுதான் நம்மை நம்ப பண்ணின வசனம். இப்ப 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு ஒரு நிச்சயமான ஒரு கான்பிடென்ட் கொடுக்கிறார், ஒரு உறுதியை கொடுக்கிறார். சீயோனை வாசிமா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. முதலாவது இரக்கம் ஒரு பதிலை கொண்டு வரும். பதிலை கொண்டு வரும். அந்த பதில் எப்படி இருக்குமா? உனக்கு ஃபேவரபிளா இருக்கும். அந்த பதிலுடைய மையம் என்ன? இனி நீ அழமாட்டாய். அது அர்த்தம். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. தேவன் இரக்கத்தினால் பதில் கொடுக்கிறவர். 2 நாளாகமம் 33:19 மனாசே அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும், அவன் விண்ணப்பத்தையும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினது 2025 ஆண்டு. இது அப்படியே இருக்கட்டும். உங்களை கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை கொஞ்சம் உங்களுடைய மனதை கொஞ்சம் பின்ன கொண்டு போய் பாருங்க. வாழ்க்கையின் பல சமயங்களில் யாருக்கும் இறங்காத ஒரு இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு இரக்கத்தை பாராட்டினார். அந்த இரக்கத்திற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் யாருக்குமே செய்யாத இரக்கத்தை தேவன் நமக்கு செய்தார், பதில் கொடுத்தார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கத்தினால் உனக்கு நான் பதில் கொடுப்பேன். பல நேரங்களிலே சில பதில்கள் நேரடியாய் வருவதில்லை. தேவன் நம்மிடத்திலே சொல்லுவதும் இல்லை. ஆனால் பதில்கள் வராததினாலே தேவன் நமக்கு எதிராக இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. சில நேரங்களில் தானியேலை போல ஜெபிப்பதற்கு முன்பே பதில் வந்துவிட்டது. அல்லேலூயா. அவன் இன்னும் ஜெபம் ஆரம்பிக்கவில்லை. வாசிங்கள் தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ பிரியமானவன், தானியேல் 9:23, நீ பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. என்ன அழகான ஒரு வார்த்தை! வேண்டிக் கொள்ள
இன்னும் ஜெபம் ஆரம்பிக்கல. இப்பதான் தானியேல் ஜெபிக்கிறார். தானியேல் இப்படி ஜெபிப்பதற்கு 9ஆம் அதிகாரத்தில் இப்படி பதில் வருவதற்கு என்ன காரணம்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 18 தானியேல் சொல்லுகிறார். 9:18 என் தேவனே, என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். கீழ்ப்பகுதியுமா, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி. யார் இரக்கத்தை நம்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இரக்கத்தை நம்புங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை. பைபிள்ல எங்கெல்லாம் இரக்கத்தை தேடினார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எங்கள் நீதிகளை நம்பி அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொல்லி தானியேல் ஜெபித்த பொழுது அங்கதான் ஒரு அற்புதம் நடந்தது. அவன் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே கட்டளை வந்தது, பதில் வந்தது. சில நேரங்களிலே பதில் தாமதமாகலாம், சில நேரங்களிலே பதில் வராமல் இருக்கலாம். அதான் சொன்னேன், பதில் வராமல் இருக்கலாம். பயப்படாதீங்க, தேவன் ஒரு நாள் நமக்கு எதிராக நிற்க மாட்டார். அல்லேலூயா. மிகுந்த இரக்கத்திலே கர்த்தர் பதிலை கொடுப்பார். இரண்டாவது, அந்த இரக்கம் என்ன செய்யுமா? அந்த இரக்கம் நம்மை காப்பாற்றும். அந்த இரக்கம் நம்மை காப்பாற்றும். மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் சொல்லுகிறார். அவர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லுகிறேன். சாத்தான் அடையாளத்தை அழிக்கிறவன். சாத்தான் அடையாளத்தை மாற்றுகிறவன். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை பாருங்க. 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறது. அவனுடைய வாழ்க்கை 2ஆம் வசனத்திலே அவன் எங்கே இருப்பான் என்று சொன்னார். இந்த வாலிபன் எங்கே இருப்பான் என்று சொன்னார். அவன் பிரேத கல்லறைகளிலே இருந்து வந்தான். கல்லறையில தான் அவன் இருப்பான். அவன் லைஃபை கொஞ்சம் பாருங்க. அடுத்து 3ஆம் வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அடுத்த வசனம், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. யாரும் அவனை அடக்க முடியாது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அதான் சொன்னேன், அடையாளத்தையே மாத்திட்டான். கொஞ்சம் உள்ள போய் கற்பனைக்கு போகும். இவனுடைய தாயும் தகப்பனும் இவன் இப்படி கல்லறையில இருந்து கத்தும் பொழுதெல்லாம் என்ன நினைப்பார்கள்? ஐயோ பிள்ளை என்னாச்சோ, வீட்டில் வந்தா வீட்டில் நிற்க முடியாது. நம்ம சபைக்கு ஒரு அம்மா வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ளே மரித்தார்கள். அந்த அம்மா பேர் எஸ்தர், கண்ணன் காலனி. அந்த அம்மாவுக்கு யாரோ ஒரு குடும்பத்திற்கு ஒரு செய்வினை என்னன்னா, அவர்கள் உடையே போட மாட்டார்கள். என்ன ட்ரெஸ் போட்டாலும் உடனே அவுத்துட்டு ரோட்ல ஓடுவாங்க. போய் எங்கே கல் இருக்கிறதோ அந்த கல்லுல போய் தலையை மோதும். எந்த கல் இருக்கிறதோ அந்த கல்லுல போய் தலையை முட்டி அப்படியே ரத்தம் ஒழுகும். வீட்டிலெல்லாம் கட்டி வைப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அந்த அம்மாவை தொட்டார். அந்த அம்மாவினுடைய பிரச்சனைகளை மாற்றினது அல்லாமல், எந்த அம்மா இப்படி எல்லாம் ஊரெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ
அதே அம்மாவை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு பெரிய பைபிள் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய பைபிளை கொண்டு வருவாங்க. படிக்க தெரியாது, எழுத்துக்கூட்டி கூட படிக்க தெரியாது. ஆனால் அவர்கள் இங்கு இருந்த நாட்களில் பல குடும்பங்களை அவர்கள் ஆதாயப்படுத்தி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். சாத்தான் அடையாளத்தை மாற்றினாலும் கர்த்தர் ஒரு நாளும் அடையாளத்தை மாற்ற விட மாட்டான். இந்த வாலிபனுடைய அடையாளமே போச்சு. ஒரு மனிதனை ஒரு அசுத்த ஆவி பொசஸ் பண்ணும் பொழுது தன்னுடைய சுய புத்தியை இழந்துருவார். ஆகவே தான் நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவன் இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசுநாதர் அவனை விடுவித்து அவனுடைய புத்தியை பிடித்திருந்த அந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு அனுப்பினான். ஒரு மனுஷனுக்குள்ளே எத்தனை ஆவி இருக்கும் என்று நம்ம விளங்குவதற்காகத்தான் ஆண்டவர் அவனை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டார். அவன் அந்த அசுத்தாவி சொன்னது என்ன சொல்லுச்சு? லேகியோன். லேகியோன் என்பது அது ஒரு பெயர் அல்ல. லேகியோன் என்பது பெயர் அல்ல. ரோம போர்ச்சேவக படையிலே 6000 பேர் உள்ள ஒரு குழுவுக்கு பேர் லேகியோன் என்று பெயர். வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிங்கள். 26, 53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமாக. லேகியோன் என்பது பேய் அல்ல. லேகியோன் என்பது பேய் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்ப என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியனுக்கு அதிகமான தூதரை 6000 × 12 இப்போ உடனே அனுப்புவார். நம்ம இதை வச்சுட்டு தான் அநேக நபர்கள் போய் பிசாசத்தை போய் இன்டர்வியூ எடுக்கிறது. அது போய் உன் பேர் என்ன, நீ எங்க செத்த? மனுஷன் பேய் இல்லைங்க. ஒரு ஆமன் சொல்லுங்க. ஆனால் சில நேரத்தில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம், ஆனால் மனிதன் ஒரு நாளும் பேயாக இருப்பது இல்லை. நம்முடைய மனதிலே இயற்கையாகவே ஒரு பயம் இருக்கும். அது பயம் போகணும். ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். முன்னெல்லாம் சபைகளிலே பிசாசு ஆடும். இப்ப எந்த சபையிலுமே ஆட மாட்டேது. எனக்கு ஏன் தெரியல. ஒருவேளை இந்த கொசு மருந்து முன்னாடிலாம் அந்த இதுக்கு கேட்கும். எதுக்கு? அந்த பேர் என்ன, ரவுண்டா இருக்குமே, டாட்டாய்ஸ். அதை வச்சாலே கொசு வராது. இப்ப என்ன செய்யுதுன்னா அது மேலே போய் உட்காருது. இப்ப அதை எடுத்துட்டு நம்ம என்ன வைக்கிறோம்? ஆமா, ஆல் அவுட். ஆல் அவுட் இருக்குன்னா அதுல ஒரு ஆவி வரும். அது பக்கத்திலே போய் உட்காரு. என்ன அப்படின்னா, அது நீங்க என்னத்தை தான் கொண்டு வாங்கடா நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அது டெவலப் ஆகுது. அடையாளத்தை சாத்தான் அளித்தாலும் தேவன் அவனுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கையை கொடுத்தான். பிசாசுக்கு சொல்லுங்க, பிசாசுக்கு சத்தமா சொல்லுங்க, சத்தமா ஒன்றும் செய்ய மாட்டான் உங்களே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமா, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, அவனுக்கு மட்டும் பயப்படவே கூடாது. நம்ம அவனுக்கு பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அறிக்கை பண்ணி ஒரு தைரியம் கொண்டாகும். அல்லேலூயா. நான் பிசாசுக்கு ரொம்ப பயப்படுகிற ஆள். ஆரம்பத்தில் செத்த பிரேதத்தையே பார்க்க மாட்டேன். செத்து போன எங்க சித்தி பெரியமாலாம் எத்தனையோ பேர் போயிட்டே இருந்தாங்க. செத்த பிரேதத்தை பார்க்க மாட்டேன்.
என்ன அப்படின்னா, செத்த பிரேதத்தை பார்த்தாலே ஒரு நடுக்கம் வரும் எனக்கு. அது எங்கள் ஊரில் கிராமத்தில் இருந்தோம் பாருங்க. நீங்கள் எப்படின்னு தெரியல, இந்த பணம் வரும்பொழுது கையை உள்ள ஓட்டுக்குவாங்க சட்டைக்குள்ளே. பார்த்து தெரியுமா உங்களுக்கு யாராவது? செத்த பிரேதம் வரும்பொழுது சட்டைக்குள்ளே விடுவேன். என்னன்னா கை வெளியே இருந்தால் நைட்டு வந்துடுமா, அவ்வளவு பயம். ஆனால் ஆண்டவர் முதலாவது என்னை தொட்ட பொழுது முதலாவது என்னுடைய பயத்தை எடுத்து போட்டார். பயம் என்பது வேதனை உள்ளது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த, மறந்துடக்கூடாது, உலகத்தில் இருக்கிறவனின் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இவனுடைய அடையாளத்தை சாத்தான் மாற்றினான். ஆனால் தேவனுடைய இரக்கத்தை பாருங்களேன். இன்னைக்கு நம்ம இருக்கிற கப்பல் எல்லாம், நம்ம கப்பல் எந்த இடத்துக்கு போகணுமோ அக்யூரேட்டா அந்த இடத்துல போய் கப்பலை நிறுத்தக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. பாய்மர கப்பல், துடுப்பு கப்பல். கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தால் அவ்வளவுதான். காற்று அதிகமாக இருந்தால் கப்பல் இதாயும். எத்தனை பேர் பிச்சாவரம் போயிருக்கீங்களா? என்ன ஒரு ஆள் தான் கை தூக்குறீங்க? நான் உங்களை கூட்டு போனேனே, எப்பா நான் உங்களை கூட்டு போனேனே, தரங்கம்பாடிக்கு போயிட்டு பிச்சாவரம் போனமே, ஞாபகம் இல்லையா? அது வேற பிச்சாவரம் படிச்சுட்டு அப்படிங்கிறீங்களா? அங்க ஒரு நாள் எங்க பாஸ்டர் எல்லாம் ஜோம் பண்ண போனோம். பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜோம் பண்ண போனோம். நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன். ஜபம் பண்ண போறோம், அந்த போட்ல போறோம். திடீர்னு ஒரு சுழல் காற்று. ஏசுனார் சீசரோடு போகும்பொழுது என்ன பட்டாரோ அதே படகு இப்படி ஆடுது. இதுல நீச்சல் தெரிந்தவர்கள் நானும் எங்க பாஸ்டர் மட்டும்தான். ஒரு 13-14 பேர் கூட இருக்கும். அன்றைக்கு தான் பார்த்தேன், அந்த காற்று அடிக்கும் பொழுது கப்பல் அசையும், அந்த போட்டு அசையும் பொழுது. ஆனா இயேசுநாதர் அந்த சம்பவத்துக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கும். பெருங்காற்று அடித்து அமைதலான பிறகு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த படகை ஆண்டவர் நேரா கல்லறை இருக்கிற இடத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். எங்க நிப்பாட்டினாரு? அந்த கல்லறையை படகை கொண்டு போய் கல்லறை இருக்கிற இடத்தில். நான் தான் சொன்னேன், இரக்கத்திலே அவரை போல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் இல்லை. டி மைனர் சொல்லுவோமா? உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அந்த இரக்கம் நம்மை காப்பாற்றும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இன்னும் சற்று நிமிடத்தில் கந்தகமும் அக்கினியும் வானத்தில் இருந்து சோதாம் கொமாரா பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார். தேவன் அழித்த அந்த இடம் இன்னைக்கு இருக்கிறது. டெட் சீ, சவக்கடலாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலேயே சவக்கடல் தான் அதிகமான கந்தகம் எங்கே அதிகமா இருக்கிறது அந்த இடம் தான். காரணம், தேவன் சோதாமின் கொமாரா என்கிற 2 பட்டணத்தை அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார். அந்த இடத்துக்கு நாங்க போயிருக்கிறோம். அந்த அழிவிலே ஆண்டவர் சொன்னார், லோத்துட்ட புறப்பட்டு போய் உன்னுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிற 2 மருமக்கள்மாரோடு பேசி எழுந்து அவங்களை கூட்டிட்டு போப்பா. ஆனா அவர்கள் பரியாசம் பண்ணி, அவருடைய பார்வைக்கு பரியாசம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வசனத்திலே அவன் 16 கிழக்கு அவனை
தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர், அவன் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்தினுடைய கையையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அதான் சொன்னேன், அந்த இரக்கம் உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு உலகத்தில் எங்க பார்த்தாலும் அழிவுகள். ஜப்பானில் ஒரு பெரிய எர்த்குவேக், நேபாளத்தில் காட்டு தீக்கள், பயங்கர புயல் காற்றுகள். ஆனால் இத்தனை இப்ப என்ன அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் முதலாவது 3rd ஜோன்ல இருந்துச்சு. 3rd ஜோன் அப்படின்னா பூமி எதிர்ச்சி வந்தாலும் நமக்கு அதிகமாய் தெரியாது அந்த ஜோன். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய சென்னை, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் அந்த முதலாவது ஜோனுக்கு வந்துருச்சு. 1st ஜோன் என்னன்னா, எப்போ வேணாலும் ஆடும், எப்போ வேணாலும் ஆடும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை பூமி ஆடினாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு இரக்கம் தேவனிடத்திலே உண்டு. அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27. நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு, கீழ்ப்பகுதி, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை கொடுத்தீர். இரக்கத்தினால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். இந்த காலையில் நம்ம அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய இரக்கம்தான் என்னை காப்பாற்றியது, உம்முடைய இரக்கம்தான் எங்களை காப்பாற்றியது. உம்முடைய இரக்கம் எனக்கு பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, உம்முடைய இரக்கம் என்னை காப்பாற்றியதப்பா. அடுத்த தலைப்பு, நம்மை நம்ப பண்ணின வசனத்தினுடைய அடுத்த தலைப்பு, அவர் உன்மேல் மனதுருகும்படி எழுந்தருள்வார். மனதுருகும்படி. மனிதனை போல அவருக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. தேவனுடைய இருதயம் என்பது வித்தியாசமான ஒன்று. பைபிள் சொல்லுகிறது, மனதுருகும்படி எழுந்தருள்வார். எழுந்தருள்வாரா? வாசிங்க பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 15:20. இளைய மகன், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன். இளையவனுக்கு தான் நம்மளே ஒரு பேர் வச்சுட்டோம். என்ன பேரு? கெட்ட குமாரன். மூத்தவனுக்கு நம்ம ஒரு பேர் வச்சோம். என்ன பேரு? நல்ல குமாரன். கடைசியில் ஆண்டவர் டாபிக்கை மாத்தினார். நல்ல குமாரன் கெட்ட குமாரனாக மாறினான், கெட்ட குமாரன் நல்ல குமாரனாக மாறிட்டான். பைபிள் அப்படி நல்ல குமாரன் கெட்ட குமாரன் இல்லை. தகப்பனிடத்திலே தன் ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கூடு என்று சொல்லி வலுக்கட்டாயமாய் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் தன் மனம் போல வாழ்ந்தான். ஆஸ்தி எல்லாம் கரைஞ்சு போச்சு. கடைசியிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு இடத்துல போய் பன்னி மேய்க்க போனான். அப்படி பன்னி மேய்க்கும் பொழுது பன்றிக்கு போடுகிற தவிடை சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தான். அப்படி சாப்பிடும் பொழுது எஜமான் பார்த்துட்டான். உடனே அவனை கண்டிக்கிறான். உடனே இளைய குமாரனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு நான் புறப்பட்டு போகணும். என் தகப்பனிடத்திலே 1000 பேர் வேலை செய்யலாம். ஒரு மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாய் நான் இருப்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து அவன் புறப்பட்டு தன் தகப்படத்துக்கு வந்தான். அந்த தகப்பனுடைய இதயத்தை பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி
கையை வைத்து ஆமென் சொல்லு. நல்ல சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். தகப்பனுடைய இதயம் வேறு, தாயினுடைய இதயம் வேறு. பல நேரங்களிலே குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலேயும் இந்த அபிப்பிராயம் இருக்கும். என்ன அபிப்பிராயம்? தகப்பன் வீட்டுக்குள்ள போலீஸ்கார் மாதிரி இருப்பார். உட்காரு, எந்திரி, ஒழுங்கா சாப்பிடு. ஆனா அம்மா அப்படி இல்லை. அம்மாவனுடைய அன்பு வேற. பிள்ளை சின்ன வயசுல சாப்பிடாம தூங்கியிருப்பான். அவனை தட்டி எழுப்பி அவன் தூக்கத்தில் தூக்கம் வெளியே வரல. ஆனால் சாப்பாடை எடுத்துட்டு போய் வாயில வச்சா வாயான்னு திறப்பான். கண்ணை மூடிக்கிட்டே சாப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? கண்ணை மூடிக்கிட்டே சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டே இருப்பான், அப்படியே தூங்குவான். தட்டி தட்டி. இது அம்மா. அப்பா இப்படியெல்லாம் பண்ண மாட்டார். ஆமாம், எழுப்பி உட்காந்து 2 முறை கொடுப்பார். வான ஒரு அடி படி கண்ணத்துலடா. அப்ப எல்லா வீட்லையுமே அப்பா யாரு அப்படின்னா ஒரு வேற கோணத்தில். ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் அப்பாவினுடைய அன்பு என்பது மிகப்பெரிய அன்பு. ஓடினான். தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். அவன் இருக்கிற இடம், இருக்கிற நிலை. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உன்னை மீட்டுக்கொள்ள ஓடி வருவார். அல்லேலூயா. மனதுருகி ஓடி அவனை கட்டி கொண்டு வாழ்க்கையை மாத்தினார் தகப்பன். இந்த காலையில் ஆண்டவர் நமக்காக மனதுருகும்படி ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக மனம் உருகிறவர். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஒரே ஒரு பையன்தான், அவனும் இறந்துட்டான். அப்பா இல்லை, அவனும் இறந்துட்டான். நம்ம அழுகிறது. அவனை தான் நம்பி இருந்தார். இப்ப அவனை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு போகிறார்கள். அப்படி போகிற வழியிலே திரளான ஜனங்கள் அழுது கொண்டு போகிற அந்த அம்மாவுடைய அழுகையை பார்த்து அழுது கொண்டு போற ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சுங்க. ஆமா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, கிராமத்தில் இருந்தா உங்களுக்கு தெரியும். கிராமத்தில் ஒரு சாவு வந்துட்டாலே ஒரு விதமான பைபிள் அந்த வசனம் இருக்கு. ஆமா, ஒப்பாரி வைக்கிற கூட்டம். கூலிக்கு ஒப்பாரி வைப்பார்கள். அவங்க கூப்பிட்டு, ஏன்னா இவளுக்கு அழுக வராது. யாருக்கு? வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கண்ணீர் வராது. எப்படா போகும் காத்துட்டு இருந்த கேஸு, அதனால போகாது, கண்ணீர் வராது. அதனால அலாட்டி தப்பா நினைப்பாங்களேன்னு சொல்லி கூலிக்கு அது ஒன்னே அழுகும். நான் பெத்த ராஜாவே, இவ எந்தோ ஊர், ஆமா போயிட்டே அப்படிங்கும் பொழுது இந்த ஒப்பாரியை பார்த்து மற்றவங்கெல்லாம் அழுவாங்க. ஐயோ அழுப்பாங்க. பிரதான கூட்டம் பின்னாடி போகுது. முன்னாடிலாம் அப்படி போவாங்க பின்னாடி. ஆண்டவர் போகும்பொழுது பார்க்கிறாரு, அவ அழுகிறார். அவ சொன்ன ஒரு வார்த்தை, அவள் மேல் மனதுருகி சொன்ன ஒரு வார்த்தை, அழாதே. அல்லேலூயா. அழாதே என்று சொல்லி அடுத்து அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? கிட்டே வந்து பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த நிமிஷம் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். யாருக்காக அழுதாலோ அதே அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். அல்லேலூயா.
மனதுருகி ஒரு நாள் பேசினேன், இந்த பேசினேன். இந்த அற்புதம் யாருக்கு வேதனையா இருந்திருக்கும்? இந்த அற்புதம் யாருக்கு வேதனையா இருந்திருக்கும்? யாருங்க? வெட்டியா? இவனை நம்பி குழியை வெட்டி வச்சிட்டேன், இவனை நம்பி பெரிய குழியை வெட்டி வச்சிட்டேன், இவனை நம்பி இப்ப எல்லாமே செஞ்சாச்சு. உலகத்திலேயே வெட்டப்பட்ட குழி மூடப்பட்டது இயேசுநாதருடைய அற்புதத்தில் தான். அல்லேலூயா. காரணம் மனம் உருக்கம் உள்ளவர், மனதுருகிற உள்ளவர். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மனதுருகும்படி அவர் எழுந்தருள்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இரக்கம் உன்னை காப்பாற்றும், பயப்படாத. அந்த இரக்கம் ஒரு பதிலை கொண்டு வரும். பதில் இல்லை என்று சொல்லி மனம் தளர்ந்து விடாதே. ஆண்டவர் உனக்கு ஒரு பதிலை அந்த இரக்கத்திலே கொண்டு வருவார். அவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், என்னை நோக்கி நீ கூப்பிடுவாய், அதை கேட்ட உடனே உனக்கு நான் மறு உத்தரவு அருளுவேன். ஆண்டவர் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறாரா? எஸ், அதனுடைய சத்தம் தான், இதோ இங்கே நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே. உனக்கு இறங்குவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த இரக்கம் உன்னை காப்பாற்றும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதே. இன்றைக்கு இருக்கிற இருள் உன்னை விட்டு விலகி போய்விடும். இன்றைக்கு இருக்கிற கடினங்கள் நாளைக்கு உனக்கு முன்னே இருக்காது. காரணம், தேவனுடைய இரக்கம் உன்னை காப்பாற்றும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனே, உம்மை துதிக்கிறேயா. இரக்கம் மட்டுமல்ல, அவர் உனக்கு மனதுருகும்படி அவர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையை வேறொன்றும் அல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் அல்ல. சேர்ந்து சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்து, ஒன்றுமே இல்லாது இருந்த சூழ்நிலை உண்டு. ஒன்றுமே இல்லாமல் அவர் நம்மை தூக்கி எடுத்தார். என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன், தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. கருப்போல
நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு வார்த்தையே அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நடத்திடும் விதங்களை சொல்ல அவர் உன்னை நடத்தி வந்தார் அல்லவா? ஒரு பூரண வார்த்தையே அந்த இரக்கம் தானே உன்னை நடத்தியது. நீ நடத்திடும் விதங்களை சொல். ஒரு வார்த்தை இல்லப்பா, ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. எங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக இறங்குவதற்காக நீ காத்திருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன் என்ற சத்தத்தோடு கூட அந்த இரக்கம் எங்களுக்கு பதிலை கொண்டு வரும். அந்த இரக்கம் எங்களை காப்பாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனதுருகி ஓடி வந்து எங்களை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நேசர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆராதனையில் வந்த கர்த்தருடைய மகிமையான ஆராதனைகளை கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை மாறாதிருப்பதாக. ஆமென் ஆமென். கையை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென் ஆமென். மனதுருக காத்திருப்பா, மனதுருக எழுந்தருள்வா, மனம் இறங்க காத்திருப்பா, மனதுருக எழுந்தருள்வா. நீதி செய்யும் தேவன் நீரே, நீதி செய்யும் தேவன் நீரே, நீதி செய்யும் தேவன் நீரே, நீதி செய்யும் தேவன் நீரே. உமக்கு காத்திருப்போ, உமக்கே காத்திருப்போ, உமக்கு காத்திருப்போ, உமக்கே காத்திருப்போ. உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. மனம் இறங்கி பதில் தருவா, மனம் இறங்கி பதில் தருவா. தேவனே எனக்கு இறங்கி என் கண்ணீரை நோக்கி பாரு. தேவனே எனக்கு இறங்கி என் கண்ணீரை நோக்கி பாரு. நான் நடக்கும் பாதையெல்லாம் கரம் பிடித்து என்னை நடத்தும். நான் நடக்கும் பாதையெல்லாம் கரம் பிடித்து என்னை நடத்தும். உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. உந்தன் இரக்கம் அளவில்லை, உந்தன் தயவு முடிவில்லை. சேர்ந்து சொல்லுவோம். மனம் இறங்கி பதில் தருவா, மனம் இறங்கி பதில் தருவா, மனம் இறங்கி பதில் தருவா. அல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்கி பதில் தருவா. அந்த இரக்கம் உங்களை காப்பாற்றும். மே காட் பிளஸ். எல்லாருக்கும் வாழ்த்து.